ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் தொகையல் ரெசிபி தான். கோவக்காய் கட் பண்ணி கடாயில் போட்டு வதக்கி அதனால் நம்ம கேஸை அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். சிம்பிளான மெத்தடில் இந்த தொகையல் நம்ம செஞ்சிடலாம். கேட்ரிங்கில் நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றச்ச அவங்க இந்த தொகையலை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன டிப்ஸை வச்சு தான் இன்றைக்கி நான் அந்த தொகையலை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தொகையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொகையல் செய்கிறதுக்கு தேவையானது தேங்காய், கோவக்காய், கொத்தமல்லி, தக்காளி. ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கோவக்காவை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கூடவே தக்காளியும் போட்டுடலாம். ஸோ தக்காளியும் கோவக்காவையும் நம்ம கடாயில் போட்டு வதக்கினோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து, தக்காளி வேகரிச்சே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணியை விட்டு இதை தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்தமாரி செய்யறச்சே நமக்கு கேஸும் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயை சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது காரத்துக்கு தேவையான வரமிளகா, ஒரு 4-5 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம முழு உளுத்தம்பருப்பை நான் போட்டிருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வரமிளகாவை போடணும். முதலையே போட்டோன்னா அந்த சூட்டில் இந்த வரமிளகா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், கொஞ்சம் கருப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ எல்லா தொகைகளுக்கும் நம்ம இதை கண்டிப்பாக இந்தமாரி உளுத்தம்பருப்பு வரமிளகாலாம் போட்டு வறுத்துப்போம். அதேமாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது இதில் உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட இல்லாததுனால நான் பெருங்காய பொடியை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம கலரி விட்டுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கலர் இன்னும் நல்ல கோல்டன் ப்ரௌன் நமக்கு ஆகிடும். இப்போ இது கூட புளியை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி அரைப்படும். அதில் கொட்டை நாரிலாம் பார்த்துக்கோங்க. கொத்தமல்லியே நம்ம இதில் போட்டுடலாம். தண்டோடு போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தொகையல். தேங்காய் துருவி வச்சதை நம்ம தொகையில் அரைக்கிறச்சே மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் கோவக்காவும் நல்லா வெந்தாச்சு. இப்போ அதையும் நம்ம இந்த கடாயில் போட்டுடலாம். ஸோ இதிலிருந்து நம்ம வதக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ சட்டுன்னு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலேயே இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த வேக வச்ச தண்ணியை இப்போ இதில் விட வேண்டாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துப்போம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தொகையல் உங்களுக்கு. ஸோ இதில் இப்போ வேக வச்ச கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். டேஸ்டியான தொகையல் ரெடி ஆகிடுது. இந்த தொகையில் நம்ம ரச சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை, கஞ்சிக்கெலாம் வச்சு சாப்பிட்றச்ச ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நம்ம கெட்டியாக இல்லாமல், ஸோ இந்தமாரி கொஞ்சம் தளர்த்தியாக நம்ம இந்த தொகையில் அரைக்கிறச்சே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.